வரும்போது சாமிகிட்ட சில கோரிக்கைகளை வச்சேன். சாமி எனக்கு அதை நிவர்த்தி பண்ணி தந்தாரு. அதுவும் நான் வச்சேன். வித்தின் 3 monthsல அந்த நோயே இல்லாம மாத்தி கொடுத்தாரு. நினைச்சது நிறைவேறும். அதே மாதிரி நம்மளாம் நினைச்சா வர முடியாது. இங்க அவர் நினைக்கணும். கோயிலுக்கு வர்றதுனால நம்ம நினைச்சது நடக்கும் சார். பார்த்ததும் நல்லா அமைதியா மெய்சிலுக்க இருக்குது. சாமி பார்த்தது என்ன நினைச்சிட்டு நம்ம கோயிலுக்கு வரோமோ அது எல்லாமே நல்லா நடக்குது. வர முக்தீஸ்வரர் கோவில் வரத்தை கொடுக்குற கோவில், அவ்வளவுதான். நிறைய சிவன் கோயில நீங்க அபிஷேகங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த கோயில வந்து அபிஷேகமே ஒரு வித்தியாசமா இருந்தது. அதாவது இந்த அபிஷேகம் பார்க்க நம்ம மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையுது. வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பழைய காலத்து கோவிலா இருக்குது. இவ்வளவு நாள் வராம இருந்தோமே அப்படின்னு இருக்குது. வர வழியெல்லாம் ரோடு இதெல்லாம் ரொம்ப நல்லா. எனக்கு ஆச்சரியமாச்சு. 2000 வருஷமா இருக்கா அந்த கோயில். அது என்னன்னா படிப்பு விஷயமாவும் சரி, வீடு விஷயமாவும் சரி, இப்போதான் ரீசெண்டாவும் கல்யாணமும் ஆச்சு எனக்கு. எந்த வேண்டுதல் இருந்தாலும் அப்பா வந்து நல்லபடியா நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்க. உண்மையான கோயில், நினைச்சது நடக்கும். பெரிய ஒரு இடம் வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. அது ரொம்ப நாளா இழுத்தாச்சுன்னே இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா உடனே எல்லாமே ஓகே ஆகி வரும்போது வைப்ரேஷன் சூப்பரா இருந்தது. சொல்ல முடியாத வைப்ரேஷன், ஒரு மன நிம்மதின்னு சொல்லலாம். வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் வந்து பார்த்தா ஒரே திசையை கிழக்கு நோக்கி இருக்கு. வருஷமா இந்த ராஜகோபுரத்துல ஒரு வெள்ள ஆந்தையும் ஒரு பாம்பை வந்து இன்னி வரையும் வழிபாடு பண்ணி மாசம் முதல் வாரம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து சுவாமியை திருமேனியை தீண்டி பூஜை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 2000 வருஷமா மூடி இருந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணது சித்தர்கள் தான் இங்க பிரதிஷ்டை பண்ணி அவங்க வழிபாடு பண்ணி வந்திருக்காங்க. ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்திருப்பீங்க. 2000 வருஷமா இந்த ராஜகோபுரத்துல ஒரு வெள்ள ஆந்தையும் ஒரு பாம்பை வந்து இன்னி வரையும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கு. இங்க என்னடான்னா அந்த வெள்ள ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு மட்டும், காலையில இருந்து யாரும் வராது. ஏன்னா இங்க மனிதர்கள் வராதனால அந்த வாடை வந்து அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா இந்த 2000 வருஷமா இங்க வெள்ள ஆந்தை, இந்த வெள்ள ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா தோர பாலகர் சொல்றாங்க. ஏன்னா இங்க சித்தர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கனால யாருமே அந்த தவத்தை கழிக்க கூடாதுன்றதுக்காக இந்த 2000 வருஷமா இங்க ஒரு வெள்ள ஆந்தை இந்த கோவிலே பாதுகாத்துட்டு இருக்கு. இன்னமும் இருக்கு இந்த ஆந்தை. இப்ப திருப்பணி வேலை போயிட்டு இருக்கனால அந்த வெள்ள ஆந்தை வர முடியல. ஆனா நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபுரத்துல வந்து இந்த வெள்ள ஆந்தை இருக்குது. அதே மாதிரி பாம்பை வந்து பாத்தீங்கன்னா பெரிய ராஜநாகம் இந்த கோபுரத்தை இத்தனை வருஷமா இந்த ராஜநாகமா பாதுகாத்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த திருப்பணி வேலை போயிட்டு இருக்கனால அந்த ராஜநாகம் இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்ததுக்காக அப்புறம் தான் இந்த கோபுர திருப்பணி வேலை போயிட்டு இருக்கு. வணக்கம், என் பேர் வந்து ஜோதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா, ரெடில்ஸ் அடுத்து கார்நடையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கிலோமீட்டர் தான். புதிய எருமை வெட்டிய பாளையம் அந்த கிராமத்தில் தான் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனே வரமத்தீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லவர் காலத்திலேயே வந்து இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஸ்தலம். இது வந்து லேட்ரிக் ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க. திருக்கல்லுன்னுவாங்க. நீரோட்டம் உள்ளது, உயிர் உள்ளது. மழை காலத்தில் நீரை சேகரித்து வெயில் காலத்தில் நம்ம கொடுக்குற தன்மை உள்ள மிக சிறப்பான ஸ்டோன் இது. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கருவறையிலேருந்து 16 கால் மண்டபம் இருக்கொண்டு, அர்த்த மண்டபம் இருக்கொண்டு, காம்பவுண்டு, ராஜகோபுரம் வரைக்கும் அதே ஸ்டோனில் தான் இந்த ஸ்தலத்தையே அமைச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல் அது. இந்த கோயில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர முக்தீஸ்வரர். எல்லாரும் நான் நினச்சாலே முக்தின்னு சொல்லி திருவண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே வர முக்தி. இங்கே அம்பாள் வந்து காமாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நின்ற குலத்தோட அம்பாள் வந்து எல்லாருக்கும் இங்கே அருள்பளிக்கிறான். இங்கே என்னென்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காங்க. சிவபெருமானும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காங்க, அம்பாலும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 தீபம் எரியும். இந்த 3 தீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கமல தீபம்னு சொல்லிட்டு ஒரு தீபம் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவுமே ஆடிக்கொண்டே இருக்கும், அசைஞ்சிட்டே இருக்கும். மீதி 3 தீபமும் சைலண்டாக இருக்கும். அங்கே சிவபெருமானுக்கு மேலே கமல தீபம்ன்றாங்க, அந்த தீபம் மட்டும் எப்பவுமே ஆடிட்டே இருக்கும். இங்கே என்ன விசேஷம்னா சித்தர் வந்து இன்னும் உயிரோட வனவாசம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பெல்லாம் மூச்சு விடுறாரோ அப்போ அந்த விளக்கு வந்து இங்கே அசையும். இங்கே இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே சித்தர் வந்து இன்னும் வனவாசம் பண்ணிட்டு இருக்காரு, உயிரோடு இருக்காரு. அவரு தான் இங்கே எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்காரு. சுவாமிநாதன் என்னோட பேர். நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன். கழிஞ்ச 1 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன். நான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், எனக்கு வேற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போ என்னோட ஃப்ரெண்டு சொன்னார், இப்படி
நான் இருக்க ரெட் ஹில்ஸ் பக்கத்திலே வரமுத்தீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்கு, அங்க நீங்க போய் பாருங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நான் லாஸ்ட் டைம் வரும்போது சாமிகிட்ட சில கோரிக்கைகளை வச்சேன். சாமி எனக்கு அதை நிவர்த்தி பண்ணி தந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கோயிலுக்கு வரதே மன நிம்மதி. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெய்லி கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை அவர் நமக்கு உருவாக்கிடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கனால நான் வாரத்துக்கு மினிமம் 2 to 3 நாள் நான் இங்க வந்துடுறது. ஞாயிற்றுக்கிழமை எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்றதே கிடையாது. ஸோ நம்ம சாமி நமக்காக வேண்டி விட மற்றவங்களை நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நடக்கும். சொல்ல போனா என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது, ஒரு சின்ன குழந்தைக்கு. நான் அதுக்காக வேண்டி இந்த சாமிக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை வச்சேன். வித்தின் 3 monthsல அந்த நோயே இல்லாம மாத்தி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, இங்க வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. நம்பர் 1. அது போக நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். குறைஞ்சது என் மூலம் நான் இந்த விஷயத்த சொல்லி அதன் மூலம் எங்க கோயிலுக்கு வந்து மாத்திரம் பாத்தீங்கன்னா 100க்கு மேலப்பட்டவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பிரார்த்தனையை வச்சிருக்காங்க. அந்தந்த பிரார்த்தனைகள் பலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. மேன்மேலும் இந்த கோயில் வளரணும் அப்படிங்கிறதும், எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், மக்கள் நிறைய வந்து சாமியை தரிசிக்கணும் அப்படிங்கிறது இந்த பக்தனோட வேண்டுகோள். நான் முடிச்சூர்ல இருந்து வரேன் சார். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லியிருந்தாங்க. இது 1800 வருஷம் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லியிருந்தாங்க. நினைச்சது நிறைவேறும். அதே மாதிரி நம்மளாம் நினைச்சா வர முடியாது, இங்க அவர் நினைக்கணும், நம்ம வேண்டினது நிறைவேறும் சார். முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்கலாம் வருவாங்க. கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு இங்க வந்தோம்னா கண்டிப்பா திருமண பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். இங்க ஏதாவது பரிகார பூஜை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இங்க வந்து ஏதாவது பண்ணணுமா சாமிக்கு? கும்பிட்டு போனாலே போதுமா அந்த மாதிரி? நம்ம வந்து இது சிவனை வந்து நம்ம மனசுல நினைச்சாலே போதும் சார், நினைச்சது நிறைவேறிடும். திருச்சிற்றம்பலம். நான் ஒரு தீவிர சிவன் பக்தன் சார். எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் இந்த கோயிலோட பெருமைகளை. சரி வந்துட்டு இங்கே சிவனை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தேன். பலபடிக்கும் என்னை கூப்பிட்டுருக்காரு. அதனால வந்தவர் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். எனக்கு சிவனையே நம்பி இருக்கனால எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது. இன்னும் இந்த கோயிலுக்கு வந்து என்ன உணர்றீங்க? இந்த கோயிலுக்கு வர்றதுனால நம்ம நினைச்சது நடக்கும் சார். ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது நிறைவேறி தருவார். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்துட்டு இருக்கேன். இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கோயிலை பற்றி சார் அதான் யூடியூப்ல பார்த்தேன் சார். வேற யாராவது சொல்லி இங்க வர வச்சிருந்தீங்களா? வந்து நீங்க மட்டும் தான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். வணக்கங்க, என் பேர் சுபாஷினி. பாடிநல்லூர் இருந்து வர ரெடின்ஸ் பக்கத்துல இருந்து. இந்த கோயிலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றது. இதுக்கு முன்னே எங்க வீட்டுக்கார் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்து இருந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து அப்புறம் வா இந்த கோயில் 2000 வருஷத்துக்கு முன்ன கட்டின கோயில், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா நல்லா அழகா இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்ன இருந்தது ஆல்ட்ரேஷன் பண்றாங்க. நல்லா அழகா இருக்கு. உள்ள வந்து பார்த்ததும் நல்லா அமைதியா மெய்சிலுக்க இருக்குது. சாமி பார்த்தது, சாமி அபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க. அபிஷேகம் எல்லாம் பார்த்து அந்த சங்கு ஒழுங்கு இருக்கும்போது நல்லா மெய்சிலுக்க இருந்தது உடம்பு. என் பேர் ஸ்ரீகாந்த். பிஜிபேட்லேருந்து வரேன், கார்னோடையிலேருந்து. 3 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்து நிற்கேன். அதுலேயும் பர்டிகுலராக 1 இயராக இந்த கோயிலுக்கு வீக்லி வந்து நிற்கேன். பிரதேசத்துக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன நினச்சிட்டு நம்ம கோயிலுக்கு வரோமோ அது எல்லாமே நல்லா நடக்குது. வர முக்தீஸ்வரர் கோவில், வரத்தை கொடுக்குற கோவில், அவ்வளோ. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் வந்து பார்த்தா ஒரே திசையை கிழக்கு நோக்கி இருப்பாங்க. அதுல வந்து அம்மா வந்து வலது பக்கம், அப்பா இடது பக்கம் இருப்பாரு. கல்யாண கோலத்தில் இருப்பாங்க. அதனாலதான் வந்து திருக்கடையூர்ல போயிட்டு அங்க 60ஆம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு இங்க வந்து பண்ணிக்கிறாங்க. ரொம்ப விசேஷமானது, ஸ்பெஷலு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பங்குனி உத்தரத்துல சுவாமிக்கு நாங்க திருக்கல்யாணம் பண்றோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சுவாமி இருக்கிற கருவறையில போயிட்டு அந்த சூரிய ஒளி மேனி மேலே பட்டுட்டு வெளியே போயிடும். அதே மாதிரி அம்மாவுக்கும் அதே மாதிரி அந்த பங்குனி உத்தரத்துல அந்த சூரிய ஒளி அம்மா மேனி மேலே பட்டுட்டு வெளியே வந்தோம். அது வந்து சிறப்பு. அன்னைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணமும் பண்ணுவோம். ரொம்ப ஸ்பெஷல். மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். வணக்கம், என் பேர் சதீஷ். நாங்கள் வந்து சென்னை கேக்கநகர்லேருந்து வரோம். இதுதான் தடவை இந்த கோயிலுக்கு நாங்கள் வரோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு வந்தோம். நாங்கள் அங்கே சென்னையிலேருந்து இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. ஒரு 7 மணிக்கு இங்கே வந்தோம். கரெக்டாக வரும்போது சாமியோட அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. நிறைய சிவன் கோயிலில் நீங்கள் அபிஷேகங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த கோயிலில் வந்து அபிஷேகமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதாவது இந்த அபிஷேகம் பார்க்க நம்ம மனசில் இருக்கிற பாரம்லாம் குறையுது. ப்ளஸ் அந்த வைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்மீகத்தை வந்து இந்த கோயிலில் வந்து நம்மளால் நல்லபடியாக உணர முடியுது. ஏன்னா இந்த கோயில் வந்து ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில். அதே மாதிரி வந்து இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில் இருக்கிற நந்தி சுவாமி வந்து
கருப்பு நிறத்துல இருப்பாரு. பட் பிரதோஷம் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். பிரதோஷம் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு இந்த நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த கல் வந்து பச்சை கலர்ல நந்தீஸ்வரர் மாறிடுவார் அப்படின்றது இந்த கோயிலோட ஒரு பெரிய சிறப்பு. இதை வந்து எல்லாரும் நேர்ல வந்து இதை பார்க்கணும். இந்த கோயிலை வந்து நம்ம தான் நம்ம கோயில்களை பராமரிக்கணும், காப்பாற்றணுன்ற விதத்துல இந்த கோயிலை வந்து இப்போ அழகா வந்து கும்பாபிஷேகம் வந்து February 11 பண்ண போறாங்க. ஸோ இந்த February 11 இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்து குடும்பத்தோட கலந்துங்க. நம்மளால முடிஞ்ச அளவு நன்கொடை கொடுத்து இந்த கோயிலை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம மேலே எடுத்துட்டு போகலாம். இந்த விஷயத்த பாருங்க, சிவஸ்தலங்களை நம்ம இப்போ சிவஸ்தலங்களை பத்தி நம்ம வெளியில மற்றவங்களுக்கு சொல்றது நமக்கும் புண்ணியம் தான். அந்த புண்ணியம் என்னையும் வந்து சேரட்டும். நன்றி, வணக்கம். என் ஃப்ரெண்டுங்கன்னு கிடையாது, நாங்கள் இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் இப்போ என் மூலியமா தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கோயிலை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த கோயிலில் வந்து என்ன நம்ம வச்சாலும் நமக்கு என்ன ஒரு ஒரு எந்த ஒரு எந்த ஒரு நமக்கு வரம் கேட்டாலுமே இந்த கோயிலில் வந்து நம்ம கண்டிப்பாக நடக்கும். அதனால இந்த கோயிலுக்கு வரமுக்தீஸ்வரர் கோயில். அது வரமும் தருவார், முக்தியும் நமக்கு தர்றதுனால தான் இந்த ஸ்தலத்தோட பேர் வரமுக்தீஸ்வரர். நான் என்னோட கோரிக்கையும் வச்சிருக்கேன். கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம வரம் கேட்கறோம் அப்படின்றத விட நம்ம முதல்ல கோயிலுக்கு சாமிக்கு நம்ம என்ன பண்றோன்றதை பொறுத்து நமக்கு திரும்பி நடக்கிற விதம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி என்னோட நண்பர்கள், என்னோட செட்டில் இருக்கிற என்னோட கான்டாக்ட்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். நீங்களும் உங்களை பற்றி இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயமா சொல்லி வந்து இந்த சுவாமியை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு போங்க. காலையில 7 மணிக்கு இருக்கிற மாதிரி வாங்க. அபிஷேகத்தையும் பார்க்கலாம், சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் லக்ஷ்மி பிரியா. நாங்க இங்க ஆவடியில இருந்து வரோம். இந்த கோவில் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் எங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்க சொல்லிதான் இங்க வந்தோம். ஆனா வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பழைய காலத்து கோவிலா இருக்குது. இவ்வளவு நாள் வராம இருந்தோமே அப்படின்னு இருக்குது. வர வழியெல்லாம் ரோடு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் யோசிக்காம வரலாம். நல்லா பக்கத்துலயே சுத்தி வயல்வெளி எல்லாமே நல்லா இருக்குது. தாமரை குளம் இதெல்லாம் இருக்குது, பார்த்துட்டே வர்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அது வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்மளாவே அது ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இங்க உள்ள வந்தாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு. இங்க வெளியில அந்த சித்தர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து அங்க ரொம்ப ஸ்பெஷல் சொல்றாங்க. அங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. ஆமா, எல்லாரும் இங்க வந்து வேணா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். கண்டிப்பா நிறைவேறுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அப்படியே வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு சித்தர் தான் இங்கே இருக்காங்க. ஆல்ரெடி அந்த சித்தர் வந்து நான் பார்த்துருக்கேன். இங்கே என்னன்னா இந்த சிவபெருமான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 வில்வ மரம் இருக்குது. இந்த 3 வில்வ மரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நைட்டு 12:30 மணி இருக்கும். அங்கே வந்து வில்வ மரத்தில் வந்து ஒரு சித்தர் வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு துண்டு, ஒரு காவி துண்டு தான், இடுப்பில் வந்து துண்டை கட்டியிருக்காரு, விபூதி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ வில்வ மரத்துலேருந்து நேராக சண்டிகேஸ்வரர்லேயே வித்தின் 2 செகண்ட்ஸில் வந்து அப்படி உள்ள ரீச் ஆனதை நான் பார்த்தேன். இங்கே வந்து அவர் வந்து இன்னும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, வனவாசம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இங்க வந்து நவக்கிரகம் இருக்காது, கொடிமரம் இருக்காது. 9 நவக்கிரகங்களை உள்ளடக்கணும் அப்பா. ஏன்னா யம பயத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் அத்தனையுமே வந்து இந்த நவக்கிரகம் இல்லாத ஸ்தலமா இருந்தாதான் அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில இது ஒரு ஸ்தலம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ராஜகோபுரம் வந்து மற்ற எல்லா ஸ்தலத்திலையும் வந்து ஒத்தப்படையில் தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டப்படையில வச்சிருப்பாங்க. 4 நிலை ராஜகோபுரம், வேதங்களை கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்ல, இவர் வந்து வரமுக்தீஸ்வரர், தாயார் வந்து காமாட்சி நின்ற கோலத்துல குழந்தை வடிவில் இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வர பக்தர்கள் அப்பாவை சரணடைஞ்சு அவங்களுடைய கோரிக்கைகளை அப்பா கிட்ட முன் வைக்கும்போது அவங்க 2 பேருமே கல்யாண கோலத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்றது இல்லாம கேட்கிற வரத்தையும் முக்தியும் கொடுக்குறவங்க தான் வரமுக்தீஸ்வரர். இப்போ நம்ம வீட்டில் வரன் தேடுறோம், சரியா அமையல, இல்லை குழந்தை பாக்கியம், இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சிக்கல், இல்லை வீடு கட்டுறதுல பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஜாதகத்தை திறந்து அப்பாயிட்டு அம்மாயிட்ட வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினது போதும். அதுக்குண்டான பலன் கன்ஃபார்ம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இது வந்து பரிகார ஸ்தலம் கிடையாது. அதனால சிவபெருமானை நம்பி அவரை வந்து சரணடைஞ்சாவே போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது ரொம்ப விசேஷமானதும் கூட. காந்தி நகர்ல மோட்டார் ரிக்ஷா ஓட்டுறேன். ரெட்லீஸ் அடுத்து காந்தி நகர். ஒரு பழைய ஸ்கூட்டி எடுத்துக்கினேன், கொண்டாடி கொடுத்து இப்படி வந்துட்டேன். இன்னைக்கு ஐயாவை பார்க்கணுன்னு. அதுதான், இது பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. எப்படி உணர்றீங்க உள்ள வந்து கோயில்ல வந்து? ஐயா, இது ஒரு போட்டோலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த போட்டோ பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியமாச்சு. 2000 வருஷமா இருக்கா அந்த கோயில். ஐயா பார்த்ததே சக்தி தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முரளி. நான் வந்து அம்பத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் இந்த கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10+ இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம், நானும் எங்கள் ஃபேமிலியும்.
நிறைய நிறைய நல்ல விஷயம். அதாவது என்னன்னா படிப்பு விஷயமாவும் சரி, வீடு விஷயமாவும் சரி, இப்போதான் ரீசெண்டாகவும் கல்யாணமும் ஆச்சு எனக்கு. எந்த வேண்டுதல் இருந்தாலும் அப்பா வந்து நல்லபடியாக நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு. எல்லாரும் நம்பிக்கையா வாங்க, கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சில கோயில்ல வந்து இந்த கோயில் நடந்தா இது நடக்கும், அந்த கோயில போனா இந்த நம்ம வரமுத்தீஸ்வரர் கோயில் என்ன சிறப்பு, என்ன சிறப்பு? வரமுக்தீஸ்வரர்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம்ன்றது வந்து அப்பா கிட்ட வந்து கேட்கும் போது பிரார்த்தமாச்சு. எனக்கு இங்க வரும்போது அது ஒரு வைப் கிடைச்சது. என் பேர் வந்து சபாகண்ணன் ராஜா. நான் குளத்தூர்ல இருந்து வரேன். கிட்டத்தட்ட நான் இது ஒரு ரொம்ப நாளா வரேன் இந்த கோயிலுக்கு. ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் இங்க வருவோம். எங்க சொந்தக்காரங்களோட, பசங்களோட, நண்பர்களோட வருவோம். பழமையான கோயில், நினைச்சது நடக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கோயில். இங்க வந்தாலே ஒரு மைண்ட் அப்படியே ரிலாக்ஸு. எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் வேலையில இல்லை ஏதாவது அழுத்தங்கள் இருந்தா கூட இங்க வந்தா கூட அப்படியே நிம்மதியா ஒரு சாந்தி கிடைக்குது. நம்ம நினைச்சது வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த சிவன் அருள் நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய என்று சொல்லி நம்ம ஒரு 108 தடவை நமச்சிவாய் பண்ணி இங்க வணங்கி மந்திரங்கள் சொல்லிட்டு நம்ம நினைச்சது போனா கண்டிப்பா நம்ம எவ்வளவு நம்பணும், ஒரு முழு நம்பிக்கையோட வேணா எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி சில கோயில்ல போனா இது கட்டினா அது படிக்கிறது அந்த மாதிரிலாம் அதை சொல்லுங்க. இல்ல, இது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் வருவேன், சாமி கும்பிடுவேன், சாமி சிவனை பார்த்துட்டு வரமுத்தீஸ்வரரை பார்த்துட்டு வணங்கிட்டு கிளம்பிடுவேன். மற்றபடி அது கட்டணும், இது கட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே கிடையாதுங்க. நினைச்சாலே போதுங்க. அதாவது மனசுல நினைச்சு பக்தியோட உண்மையோட வந்து சாமியை வணங்கிட்டு போனாலே போதும். வேற எதுவும் வேண்டாம். எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாம நல்ல எண்ணத்தோட வந்து சாமியை வணங்கிட்டு இருந்தாலே அதே பெரிய வரம் தான். அது சாமி நம்மளுக்கு கொடுக்குற பெரிய வராது. அதனால யாருக்கும் கெட்டதை நினைக்காம வந்து சாமியை பார்த்து வணங்கிட்டு போனாலே ரொம்ப அது புண்ணியம். இந்த தலத்தை முடிச்சாலே அது ஒரு புண்ணியமான ஒரு தலம் தான் இது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 வருஷமா 4 வருஷமா தான் வந்துகிட்டு இருக்கேன் நான் இங்க. பட் நான் வந்த வரைக்கும் நிம்மதியான ஒரு வைப், இங்க நல்ல ஒரு இடம். நன்றி. ஓம் நமச்சிவாய. போற்றி போற்றி. ஆனந்தால இது பழமையான ஒரு ஸ்தலமன்றத்தால பழமையை தேடி வராங்க பக்தர்கள். வந்து போன சில நாட்கள்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போகும். அதன் வழியில வந்து திருப்பணி நாங்கள் பண்ணிட்டு வரோம். இதை பார்க்குற அத்தனை சிவபக்தர்கள், ஆன்மீக நண்பர்கள் மற்றும் நல்ல உள்ளங்கள் அனைவருமே வந்து இந்த சேனலை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச சில உதவிகளை பண்ணுங்க. நீங்கள் வாங்க, வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். பெரம்பூர்லேருந்து வரோம். இது 2வது வாட்டி வரோம். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். ஒரு பெரிய ஒரு இடம் வாங்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அது ரொம்ப நாளாக இழுத்தாச்சுன்னே இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம், உடனே எல்லாமே ஓகே ஆகி இடமும் இதாகிடுச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. என் பேர் விக்னேஷ். பெரம்பூர்லேருந்து வந்துன்னு இருக்கேன். இது 2வது வாட்டி நான் வருது இந்த சிவன் கோயிலுக்கு. நாங்களும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் தான் சும்மா ரீல்ஸ் பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தோம் சிவன் கோயில். ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது வைப்ரேஷன் சூப்பராக இருந்தது. சொல்ல முடியாத வைப்ரேஷன், ஒரு மன நிம்மதின்னு சொல்லலாம். வந்தால் இருக்கிற பிரச்சனை, தொந்தரவு எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். இது 2வது வாட்டி சிவன் வேற ஏதோ கோரிக்கை வச்சிருக்கீங்களா? எல்லாம் அவர்கிட்ட தானே. அவர்கிட்ட என்ன கோரிக்கை? வரமுத்தீஸ்வரர் என்ன? அது வரமுத்தீஸ்வரர்னா நம்ம கேட்கறது கொடுக்கறது தான். இருப்பாரு. வேற ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ கூட்டு வர ஐடியா தான். வரலாம். நெக்ஸ்ட் வீக் வரலான்ட்டு பிளான்ல இருக்கும். எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க சிவன் கோயிலுக்கு. இங்கதான் இருக்கு எருமைவெட்டிப்பாளையம். பெரிய பாலத்துக்கு முன்னாடி தான் இருக்கு. வாங்க எல்லாரும் வந்துட்டு பாருங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற வைப்ரேஷன் உங்களுக்கு. வாங்க, எல்லாம் கன்ஃபார்ம் வாங்க, பாருங்க ஒரு வாட்டி. பிடிச்சுன்னா நெக்ஸ்ட் வாட்டி வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்னு சொல்றாங்க. இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கூலிங்கா இருக்கும், மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹீட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையான கல் இதுங்க. இந்த சென்னை சுற்று வட்டாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த மாதிரி ஸ்டோன் எங்கேயுமே கிடையாது. நம்ம கோயில தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இது திருக்கல்னு சொல்றாங்க இதோட பேரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னடான்னா
என்ன ஒன்று ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் கிடையாது, நவகிரக சந்ததி கிடையாது. இங்கே நந்திய பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா தலை சாச்சா போல இருப்பார். எல்லா கோயிலும் வந்து நந்திய பெருமான் ஸ்ட்ரைட்டாக இருப்பார். இந்த கோயிலில் மட்டும் நந்திய பெருமான் தலை சாச்சா போல இருப்பார். வலது கண்ணால் ஐயாவையும் இடது கண்ணால் அம்பாலையும் சேவிக்கிறாரு. இங்கே எல்லாம் இப்போ வீடியோ எடுத்து பாருங்கள். இந்த பிரதோஷ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற நாளில் வந்து நந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். ஆனால் பிரதோஷ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட நிறத்தையே மாற்றிக்கிறார். இங்கே நந்திய பெருமானோட சிலை வந்து பச்சையாக மாறிடும். பிரதோஷ காலத்தில் 4:30 மணிக்கு அபிஷேகம், முதல் அபிஷேகம் அவருக்கு தான் நடக்கும். அப்போ அந்த பண்ணும்போது அவரோட திருமணியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக மாறி சுவாமிக்கு வந்து தொண்டு செய்கிறாரு. மிக அற்புதமான கோயில். இங்கே நவகிரக கிடையாது, கொடிமரம் கிடையாது. அதே மாதிரி எப்படி 2000 வருஷம் பழமையான கோயில் சொல்கிறீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நந்திய பெருமானை சேவிச்சுட்டு உள்ளே வரும்போது சிவபெருமான் முன்னாடி தலை வணங்கிட்டு தான் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணோம். இப்போ இருக்கிற கோயிலில் தான் நேராக வரும். அப்போ இருக்கிற கோயிலெல்லாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த மாரி இந்த கோயில் கட்டின ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சிவபெருமான் முன்னாடி எல்லாரும் தலை வணங்கி தான் உள்ளே வந்து தரிசனம் பண்ணோம். அப்படிப்பட்ட இங்கே அமைப்பை அப்படி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான கோயில், ரொம்ப விசேஷமான கோயில். இது பாடல் பட்ட ஸ்தலம். மூவர் வந்து பாடிட்டு போயிருக்காங்க. மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர் வந்து பாடல் பட்ட ஸ்தலம். இது ஒரு காலத்தில் வந்து விளக்கு ஏற்ற முடியாத நிலைமையில் இருந்த கோயில் இன்னைக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரோடும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சிவபெருமான் எல்லாருக்கும் இந்த பணியை கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை சிலம்பை வந்து மதுரையை வந்து எரிச்சிட்டு வர கண்ணகின்ற கான்செப்ட்னால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூலமும் அந்த சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முன்னாடி நுழைவாசலில் வந்து பார்த்துருப்பீங்க. சூலமும் அந்த சிலம்பம் இங்கே இருக்கும்.